கொள்ளும் பொழுது என்ன விசுவாசித்த? நீர் வந்து என் பிள்ளை மேல கை வையும், பிள்ளை பிழைத்துக் கொள்வாள். அந்த விசுவாசத்தை விட்டு விடாத. அது உயிரோடு இருந்தானே மரித்தாய் என்ன? நான் வந்து கை வைத்தால் குழந்தை பிழைக்கும் என்றால் நீ அப்படிதான் விசுவாசித்தாய். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படியே தொடர்ந்து அழைத்து கொண்டு போகிறார். இயேசு வந்து தொட்ட உடனே குழந்தை உயிர் பெறுகிறது. சூழ்நிலை எப்படி மாறினாலும் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், மகனே, சூழ்நிலை வேற மாதிரி மாறுதே, என்ன நடக்கும் நீ கலங்குறீங்களா? விசுவாசத்தை விட்டு விடாதே. மகளே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. நீ ஆரம்பத்துல என்ன விசுவாசத்தோடு என்னை வேண்டிக் கொண்டாயோ அந்த விசுவாசத்துல உறுதியாயிரு, அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்க வீட்டுல உங்க காரியத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதுங்க, அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தை விட மாட்டேன். நான் விசுவாசித்தபடியே எனக்கு நீங்க அற்புதம் செய்றீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.